உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னா இதை மட்டும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் லாஸ்ங்கிற விஷயமே உங்க வாழ்க்கையில கிடையாது. பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஹேர் லாஸ் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து நம்பாதீங்க. நிரந்தரமான தீர்வு ஹேர் லாஸுக்கு கிடையாது. ஏன்னா வழுக்கத்தலை அப்படிங்கிறது ஒரு ப்ராக்ரசிவான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு 28-30 வயசுல உங்களுக்கு ஸ்டேஜ் 2 பால்னஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 32-33 வயசுல ஸ்டேஜ் 3 போயிருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சுரலாவே உங்களுடைய உடம்புல டிஎஸ்டி அளவு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பால்னஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய உடம்பு பிரகாரம் பால்னஸ் ஆகிறது, முடி கழியுங்கிறது நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ நேச்சுரல் ப்ராசஸை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னாலோ இல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னாலோ அந்த ப்ராசஸுக்கு எதிர்வினை ஆற்றணும். தட் மீன் மினாக்சிடில் FDA அப்ரூவ்டு, ஃபினஸ்ட்ரேட் இல்லனா நீங்க நம்பக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தின் மூலமாக நீங்க டெம்பரவரியா உங்களுடைய ஹேர் லாஸை மெயின்டெனன்ஸ் பண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மருந்து வகைகளை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு இயற்கையான முறையில் ஹேர் லாஸ் என்ன ஆகணுமோ அந்த ஹேர் லாஸ் ஆகத்தான் போகுது. பெர்மனன்ட் சொல்யூஷன் ஹேர் லாஸுக்கு இல்லை. தட்ஸ் இட்.